யாரெல்லாம் நீங்க இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து யூகேக்கு நீங்க குடிபெயரணும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, அதாவது வேலை விசா, விசிட் விசா, ஸ்பான்சர் விசா, ஸ்டூடெண்ட் விசா போன்ற விசாக்கள்ல நீங்க இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து யூகேக்கு போகணும் என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேரெடியான தகவலை யூகே அரசாங்கம் வெளியிட்டிருக்குது. அதாவது 5 பாயிண்ட் பிளான் என்று சொல்லி கனகாலமா சொல்லிட்டு வந்திருந்தோம். அதாவது 2023 இருந்தே 2024 ஆண்டு ஏப்ரல்ல நாங்கள் 5 பாயிண்ட் பிளான்ஸை வந்து கொண்டு வர போறோம் என்று சொல்லியும், அது எப்படியும் இருக்கலாம், அது நன்மையாக இருக்கலாம், தீயதாக இருக்கலாம் என்று சொல்லி கொண்டு வந்தாலும் இப்ப அந்த 5 பிளான்ஸையுமே வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல 4 பிளான் வந்து ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்குது. ஒரு பிளான் மட்டும் அவர்களுக்கான அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கணும், முடிவுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த முடிவு வந்து 5ஆம் மாதம் 14ஆம் தேதி வெளிவரும் என்று சொல்லியும், அப்பதான் அந்த முடிவு என்னன்னு சொல்லி தெரியும் என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே 4 திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த 4 திட்டங்களும் யாரெல்லாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து அல்லது வேறு நாடுகள்ல இருந்து யூகேக்கு போகணும் என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய செக் வச்சிருக்கு. அது என்ன விஷயம், எப்படியான புதிய சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்குதுன்ற பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த யூகேக்கு அதிகளமான ஆட்கள் குடிபெயர்றதால, அதாவது விசிட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா போன்ற விசாக்கள்ல அதிகளவான ஆட்கள் செல்றதால அங்க வந்து ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருக்குது, வேலை வாய்ப்பு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஆக இதுகளை சமாளிக்கிறதுக்காக புதிய சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட அண்மையில் ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த ருவாண்டாக்கு நாடு கடத்துறது, அதாவது யாரெல்லாம் அசைலம் சீக்கர்ஸா இருக்கீங்களோ அவர்கள் எல்லாருமே நாங்க ருவாண்டாக்கு நாடு கடத்த போறோம் என்று சொல்லி யூகே அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விட்டிருந்தது. அந்த நடைமுறையில் இருக்குன்னு சொன்னா எல்லார்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கணும் யாரெல்லாம் இந்த அசைலம் சீக்கர்ஸ் சொல்லி. அப்படி இருக்க இந்த 5 புதிய சட்டங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது சட்டம் என்னன்னு சொன்னா இந்த கேர் கிவர் விசா. யாரெல்லாம் கேர் கிவர் விசா, நாங்கள் ஹோம் கேர் கிவரா இருக்கட்டும் இல்ல சாதாரண கேர் கிவர் விசால நீங்க யூகேக்கு போறீங்களோ, நீங்கள் யாருமே உங்களோட பார்ட்னர்ஸ், அதாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டி கொண்டு போக முடியாது. அவர்களுக்கு விசா இல்லை. இவ்வளவு காலமும் இருந்தது, இனிமேல் இல்ல. அது எப்படி நீ பாடிட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் உங்களோட கணவன் மனைவியோ இல்ல பிள்ளைகளையோ நீங்கள் இனிமேல் கூட்டி கொண்டு போக முடியாது என்று சொல்லி இந்த புதிய சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் எப்பயிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொன்னாவா, அதாவது 11ஆம் தேதி மார்ச் மாசம் 2024 இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது. அதே போல இரண்டாவது புதிய சட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கில் ஒர்க்கர் விசா. அதாவது ஸ்கில் ஒர்க்கர் விசாவில இருந்து நீங்க உங்களோட பார்ட்னர்ஸை நீங்க யூகேக்கு அழைக்கணும்னு சொன்னா, இவ்வளவு காலமும் சலரி எவ்வளவு இருந்ததுன்னு சொன்னா, நீங்க அங்க வேலை பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சலரி எவ்வளவு இருக்கணும் ஒரு வருடத்துக்குன்னு சொன்னா 29,600 பவுண்ட்ஸ்கள் இருந்தா நீங்க வந்து அவர்களை ஸ்பான்சர் பண்ணி கொள்ளலாம். ஆக அப்படி இருந்த இடத்துல இருந்து இப்ப கூட்டி இருக்கணும் எவ்வளவுன்னு சொன்னா 29,600 பவுண்ட்ஸ்ல இருந்து 38,700 பவுண்ட்ஸ்களாக கூட்டி இருக்கணும். இது எப்ப நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொன்னா 4ஆம் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது 2024 4ஆம் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதே போல அடுத்த சட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஷார்டேஜ் ஆக்குபென்சி லிஸ்ட். அதாவது இந்த ஓவர்சீஸ் ஒர்க்கர்ஸ் யூகே அரசாங்கம் எடுக்குதுன்னு சொன்னா அவர்கள் வந்து இந்த ஷார்டேஜ் ஆக்குபென்சி லிஸ்ட் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார்கள். அது வெளிநாடுகளில் இருந்து வேலைக்கு எடுக்க போறவர்களை வந்து இந்த வேலைகளை தான் செய்யலாம் என்று சொல்றதுக்கான ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை இப்ப ரிடியூஸ் பண்ணிருக்கு, அதாவது குறைச்சிருக்குது. அதுல இருக்கிற வேலைகளை குறைச்சிருக்குது. நீங்கள் இப்ப யூகேல போய் அசூல் அடிச்சு போட்டு நீங்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிக்கையும் இந்த லிஸ்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வேலைகளை தருவார்கள். ஆஹா, அப்ப அந்த லிஸ்ட்டை வந்து இப்ப குறைச்சிருக்குது. ஆக கொஞ்சம் வேலைகள் தான் அங்க இருக்க போகுது, நீங்கள் அந்த வேலைகளை தான் தெரிவு செய்து கொள்ள முடியும் என்ற இந்த புதிய சட்டமும் நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்ப இந்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆம் மாதம் 4ஆம் தேதி 2024 அதே நாள் தான் இந்த புதிய சட்டமும் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதே போல அடுத்த புதிய சட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட்னரை நாங்கள் ஸ்பான்சர் பண்றது. நாங்கள் திருமணம் முடிச்சு எங்களுடைய கணவன் மனைவியோ இல்லாட்டிக்கு நாங்கள் இன்னும் திருமணம் முடிக்கல என்று சொல்லி எங்களுடைய பார்ட்னரையோ நாங்கள் யூகேல ஸ்பான்சர் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி ஸ்பான்சர் பண்ணணும் என்று சொன்னா நாங்கள் கனடாவில் உழைக்கக்கூடிய இந்த சம்பளம் எவ்வளவு என்று ஒரு வருடத்துக்கான சம்பளம் வந்து
8600 பவுண்ட்ஸ்ல இருந்து 29000 பவுண்ட்ஸா கூடியிருக்கு. அதாவது 8600ல இருந்து 29000 பவுண்ட்ஸா அந்த சேலரியினுடைய மினிமம் வந்து கூடி இருக்குது. இது வந்து மிக பாரியளவான விளைவுகளை ஏற்படுத்த போது யாரெல்லாம் யூகேக்கு நீங்க திருமணம் முடிச்சு அல்லது பார்ட்னரா நீங்க போக போறீங்களோ உங்க எல்லாருக்குமே மிக பாரதூரியமான விளைவுகளை இந்த யூகேக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய, அதாவது பார்ட்னர்ஸ் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே ஒரு புதிய சட்டம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒர்க் விசாவில் அங்க இருந்து கொண்டு, உங்களுக்கு பிஆர் இல்ல, நீங்க அங்க சிட்டிசன்ஷிப் இல்ல, நீங்க ஒர்க் விசாவில் இருந்து கொண்டு உங்களை ஸ்பான்சர் பண்ணணும் என்று சொன்னா 29600 பவுண்ட்ஸ்ல இருந்து கொண்டு 38700 பவுண்ட்ஸ்கள் உயர்வடைந்தது. இப்ப இந்த பார்ட்னர் நாங்கள் அங்க சிட்டிசன்ஷிப் இருக்கு, பிஆர் இருக்கு என்று சொன்னாலும் நாங்கள் அவர்களை ஸ்பான்சர் பண்ணணும்னு சொன்னா எங்களோட சேலரி வந்து 8600 பவுண்ட்ஸ்ல இருந்து 29000 பவுண்ட்ஸா உயர்த்தி இருக்கணும். இதே போல அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய புதிய சட்டம் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் விசா. மிகப்பெரிய விஷயம். இப்ப கனடாவும் ஸ்டூடெண்ட் விசாக்கு எதிராக கணக்க சட்டங்கள், புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. பார்ட்னர் ஸ்பான்சர் பண்ணிடலாது, வேலை 20 மணித்தியாலம், வேலைக்கு பிறகு வேலை, படிச்சா பிறகு வேலை என்று சொல்லி கணக்க புதிய சட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட அதே போல யூகேயும் ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்குது. இந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரையில. இதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் தாங்க, ஏன் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வாரீங்கள் என்று சொல்லி ரிப்போர்ட் தாங்க என்று சொல்லி கேட்டிருக்கிறதால, அதில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கேட்டிருக்கிறதால அப்படி ஒரு ரிப்போர்ட் இப்ப சப்மிட் பண்ணிருக்கணும். அது சார்ந்து வரக்கூடிய முடிவுகள் மே மாதம் 14ஆம் தேதி தான் அறிவிக்கப்படும் என்று சொல்றதால அந்த முடிவு வந்தா பிறகுதான் தெரியும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வருமா இல்லையாண்டு. அப்ப என்ன சட்டம் என்று சொன்னா, யூகேல படிக்கிறார்கள் வந்து படிச்சு முடிச்சதன் பிற்பாடு 2 வருடங்கள் வேலை செய்யலாம். அவர்கள் வந்து 2 வருடம் ஓபன் ஒர்க் பெர்மிட் எங்கேயுமே வேலை செய்யலாம். ஆனா இந்த புதிய சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த காலத்தை குறைக்க சொல்லி, அது வந்து 6 மாதமா குறைய போதா இல்ல 1 வருடமா குறைய போதா எப்படி என்று சொல்லி தெரியாது. அந்த காலத்தை குறைக்க சொல்லி ஒரு புதிய சட்டமும் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆக இனி அது அமுலுக்கு வருதா இல்லையான்னு சொல்லி மே மாதம் 14ஆம் தேதி தான் தெரியும். இன்னும் ஒரு 9 நாட்கள் அந்த விடயம் தெரியும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா யூகேல பயின்று கொண்டிருக்கிற இல்ல யூகேக்கு படிக்க போற மாணவர்களுக்கு மிக பாரதூரியமான விளைவுகளை ஏற்படுத்தும். என்னன்னு சொன்னா, இலகுவாக நாங்கள் யூகே விசாவை பெற்றுக்கொள்ளலாம், அதாவது ஸ்டூடெண்ட் விசாவை பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு யூகே பொறுத்தவரைக்கும் IELTS தேவையில்லை, IELTS வே ஆஃப் சிஸ்டம் என்று சொல்லி யூகேல இருக்குது. நாங்கள் இலங்கை இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னா சாதாரண தரம் உயர் தரத்துல நல்ல பரீட்சை பெறுபவர்கள் இருந்தா யூகேக்கு மாணவர் விசாவுக்கு நாங்கள் விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம். கணக்கு காலேஜஸ் IELTS இல்லாம மாணவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போயக்க அங்க படிச்சு முடிச்சதன் பிற்பாடு வேலை இல்லை என்று சொல்லி ஒரு நிலைமை வந்தா அங்க படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும். ஏன்னு சொன்னா, நாங்கள் எல்லாருமே போறது படிச்சு முடிக்கணும், வேலை வாய்ப்பு, அதுக்கு பிறகு பிஆருக்கு அப்ளை பண்றதுன்றதுதான் மிகப்பெரிய அளவில் எல்லாருடைய ஒரு கனவாகவும் இருக்கும். அப்படி ஒரு சிஸ்டம் இல்ல, வேலை இல்ல, நீங்கள் உடனே நாட்டுக்கு திரும்பணும் என்று சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து யூகேக்கு படிக்க போகக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை கணிசமான அளவு குறைவடையும். அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோட நிலை, அவர்கள் எப்படி அந்த கோர்ஸ் ரன் பண்ணுவார்கள் என்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த அறிவிப்பு இப்ப அங்க படிச்சு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் யாரெல்லாம் யூகேக்கு போகணும் என்று சொல்லி படிக்கிறீங்களோ உங்களுக்கும் ஒரு பேரடியான தகவலா தான் இருக்க போகுது. ஏன் இப்படியான சட்டங்கள் புதுசா நடைமுறைக்கு வருதுன்னு சொன்னா, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இருந்து தானாம் அதிகளவான ஆட்கள் யூகேக்கு வந்திருக்கணும். அது ஒரு புள்ளி வரவியல்ல இலங்கையும் இந்தியாவும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, யூகேக்கு வாராக்கள் எண்ணிக்கை இங்க இந்த 2 நாடுகள் இருந்துதான் கூடவாக இருக்குன்னு சொல்லி. ஏன் என்று சொன்னா, திருமணம் பண்ணி போறாக்கள், பல்கலைக்கழகங்கள் மூலம் போறாக்கள், வேலை வாய்ப்புகளை பெற்று போறாக்கள் எல்லாமே எங்கட நாடுகள் இருந்தான் கூட. அதுவும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, இந்த 2023 பிற்பகுதியில இருந்து இப்ப நாங்கள் 2024 4 மாதங்களை கடந்திருக்கிறோம். இப்ப மட்டுமே மிக அதிகளவானாக்கள் நாங்கள் கனடாவுக்கும் யூகேக்கும் தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி அங்க போக அங்க வேலை வாய்ப்பு நெருக்கடி இருக்குது, படிச்சு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, ஒரு பொருளாதார நெருக்கடி அவர்களை அறியாமலே வளர்ச்சி அடைந்து கொண்டு வர்றதால இதை நிப்பாட்டணும் என்று சொல்லித்தான் இப்ப இந்த யூகே அரசாங்கம் அதிரடியான இந்த முடிவுகளை கொண்டு வந்திருக்குது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு இந்த அசைலம் சீக்கர்ஸ் ருவாண்டா கணக்கு என்று சொல்லி ஒரு முடிவு கொண்டு வந்தப்பட்டிருக்குது. அது கன்ன பேரால வரவேற்கப்பட்டாலும் மிக பல பேரால் அது எதிர் விளைவுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, ஏற்கனவே இன்னும் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை என்று சொல்லி தான் நீங்க வந்திருக்கு. அப்ப இங்க இருந்தும் நீங்க இன்னும் ஒரு வறுமைப்பட்ட நாட்டுக்கு அனுப்பிங்க, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள், அவர்களுடைய உழைப்புகள், வருமானங்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பின்புலம் என்ன செய்யும் என்று சொல்லி பல மனித அமைப்புகள் கேள்வி நடக்குது, பல போராட்டங்கள் நடக்குது. அப்படி இருந்தும் யூகே அரசாங்கம் இல்ல, எதுவும் இல்லாம அந்த சட்டங்களை முன்னெடுத்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னு சொன்னா, அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது. இப்படி இருக்க இந்த புதிய சட்டம் வேற இனி
யூகேக்கு போறவர்களுக்கு மிக பாரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்த போகுது என்றது மறக்க முடியாத உண்மையா இருக்க போகுது. யாரெல்லாம் யூகேக்கு போக ஆசைப்படுறீங்களோ இந்த புதிய விடயங்களை தெரிவிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு உங்களோட நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவினர்கள் யாராவது யூகே போகிறதுக்காக இப்ப படிச்சு கொண்டிருந்தாலோ இல்ல அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இருந்தாலோ இந்த காணொலியை தயவு செய்து அவர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இது பற்றிய பூரண அறிவா இந்த காணொலி இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அப்ப இதை பார்த்தா பிறகு அவர்களுக்கு தெரியும் எப்படியான முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லி. அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் இருக்கக்கூடிய பின்புலங்கள் என்ன, எப்படி இந்த சட்டங்களை நாங்கள் முழுமையா அறிஞ்சு கொள்றது, அதில் ஒவ்வொரு சட்டங்களுக்கும் கீழே வரையப்பட்டிருக்கக்கூடிய வரைவுகள் என்னன்றதை பற்றி அடுத்த காணொலியில தெளிவா சொல்றேன். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதார்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்க. அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.